அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற கதையை நீ பாரு, உன்னோட இந்த கதைக்குள்ளே கிடைக்கிற ஏதோ ஒரு அனுபவத்தை எடுத்துக்கோ. அது உன் கதையை உனக்கு சொல்கிறதுக்கு படலாம்ல. உங்கள் அப்பா எடுத்துக்கோ, உங்கள் அம்மாவை எடுத்துக்கோ. இப்போ பைசனில் அப்பா இருக்காங்கன்னா அப்பாவை எடுத்துக்கோ. உங்கள் அப்பா இதே மாதிரி பண்ணியிருப்பார்ல, உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்ல. அப்போ எதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்காக உனக்கு ஒவ்வாத விஷயம் நான் நினைக்கிறல. ஜாதி விஷயம் வந்து என் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது நினைக்கிறல. அதனால் அந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அதுதான் உண்மை சந்தேகமாக அதிகமாக்குது. இப்போ மாரிசெல்வராஜ் ஜாதியை பற்றி பேசுகிறப்ப அதனால் அந்த படம் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அந்த ஜாதி விஷயம்னாலே பிடிக்காதுப்பா, ஜாதி விஷயம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஜாதியை பற்றி பேசினாலே அலர்ஜி, அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் மாரிசெல்வராஜ் படத்தை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க சில பேர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உனக்கு ஜாதி பிடிக்காதுன்னா முதல்ல நீ என்ன பண்ணணும்னா, அதை மாரிசெல்வராஜ் தூண்டி விட்றாரா, இல்லை மாரிசெல்வராஜ் அதை பற்றி என்ன நைட்டிவ் செட் பண்ணுறாங்க நீ போய் பார்க்கணும். அதான் உனக்கு அரசியல் கடமை, உன்னோட சமூக கடமை. உன்னோட சமூக கடமை என்ன, உனக்கு ஜாதி பிடிக்காது அப்படின்னா நீ நிரூபிக்கணும். அதை போய் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, இந்த ஆள் சரியாக சொல்கிறான் தப்பாக சொல்கிறான், தப்பாக சொன்னால் நீ எழுது, நீ ஃபைட் பண்ணு. சரியாக சொன்னால் அங்கீகரி. நீ எதை பார்த்து பயப்படுறியோ, எது இந்த சமூகத்துக்கு அவசியம் மட்டும் நினைக்கிறியோ அது பற்றியான உரையாடல்கள் வரும்போது கலந்துக்க ட்ரை பண்ணு. இல்லை எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது அப்படின்னு ஒதுங்கிறது கிடையாது. உடன்பாடு, வாழ்வியல் உடன்பாடு. நமக்கு நிறைய பேர் சேர்ந்து வாழ வந்துருக்கோம். நம்மளோட தேவையின் பொருட்டு என்னென்னா, நமக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, நமக்கு தெரியுதோ தெரியலையோ, இந்த சமூக உரையாடல்கள் நம்ம கலந்துக்க வேண்டியது நம்மளோட சமூக கடமை, ஒரு மானுட கடமை. அது இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வந்திருக்க மாட்டோம். நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிற அத்தனையுமே அப்படியாப்பட்ட நிறைய மனிதர்களோட உரையாடல்களாக நிகழ்ந்த அதிசயங்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அந்த அனுபவிச்சுட்டே எனக்கு அவனோட கதை எனக்கு தேவை கிடையாது, இவனோட கதை எனக்கு தேவை கிடையாதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்படி அவங்க நினச்சிருந்தாலும் உனக்கு இவ்வளோ விஷயம் கிடச்சிருக்காது. எல்லாருக்குமாக யோசிக்கப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க அத்தனையுமே. இது எல்லாருக்குமாக யோசிப்பதற்காக அந்த மனிதர்கள் செலவிட்ட நேரங்கள், நேரங்கள், விரயங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போ நீ இன்னொருத்தருக்காக யோசிக்க கூட மாட்டேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை ஏற்றுக்க முடியாது. அவன் கதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இன்னொருத்தரோட கதை எனக்கு எதுக்கு? அவன் இன்னொருத்தன் கிடையாது. உன் நிலத்தில் நீ சுவாசிக்கிற அதே காற்றை சுவாசித்து, நீ பயணப்படுற அதே பாதையில் பயணித்து, நீ அடைந்த அத்தனை இலக்கில் அடைந்து, நீ என்னென்ன விஷுவல்ஸ்லாம் பார்த்தியோ அதே விஷுவல்ஸ் பார்த்த, நீ நனைஞ்ச மலையில் நனைஞ்ச, உன்னோடு உனக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உயிர் எந்த மனுஷனுமே இல்லைன்னு என்னத்துக்கு ஆகுவேன்? ஒரு நாள் நீ நினைக்கிற மாதிரி இந்த சமூகம், நீ ப்ரௌடாகவே இருக்க, உன் பக்கத்தில் அந்த ஊரில் யாருமே இல்லைன்னா அந்த வீட்டில் அந்த ஊரில் வாழ்வியா? நீ எல்லாரும் அந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, நீ மட்டும் தான் ஒரு வீடு, பெரிய பங்களா, இப்படி பெரிய ஆள், நீ கிளம்பி வேற எங்கேயோ போயிடுவல்ல. அப்போ சக மானுடன் இல்லாமல் உன்னால் பயணிக்கவே முடியாது. இப்போ சக மானுடனை பற்றி கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? அந்த அறிவு சென்ஸ் இருந்தாலே போதுமானது நினைக்கிறேன்.